நாம வாழக்கூடிய இந்த உலகத்திலே மிகப்பெரிய மரம், உயரமான மரம் எந்த நாட்டுல இருக்கு, எங்க இருக்கு, அந்த மரத்தோட உயரம் என்ன, யார் இந்த மரத்தை கண்டுபிடிச்சாங்க, எதுக்காக இந்த மரம் மட்டும் இந்த உலகத்திலே உயரமா இருக்கு அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது இந்த உலகத்திலே உயரமான மரம் இந்த மரம் தான். கடவுளால் இயற்கையால் படைக்கப்பட்ட ஒரு மரம். இதை பத்தின தகவலை தெரிஞ்சுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகளை பற்றி வச்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்திலே மிக உயரமாக இருக்கக்கூடிய மரம் எந்த நாட்டுல இருக்கு, எவ்வளவு உயரம், என்ன விஷயம்ன்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். உலகத்தின் மிகப்பெரிய மரத்தை கண்டுபிடித்தது யாரு முதல்ல நம்ம பார்க்கலாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் டெய்லர். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை ஆராய்ச்சியாளரா இருக்காரு. அதாவது இயற்கையை வந்து ஆராய்ச்சி பண்ணி அது மூலியமா வந்து அந்த விஷயத்த அதுக்குண்டான விஷயங்கள்லாம் வந்து இவர் பதிவு பண்ணுவாரு. இப்படி பதிவு பண்ணும்போது இவர் காட்டுல வந்து போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து காட்டுல தான் வந்து இந்த அதிசய மரத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. மைக்கேல் டெய்லர் வந்து பாத்தீங்கன்னா கலிபோர்னியா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. அப்படி பண்ணும்போதுதான் இந்த அதிசய மரத்தை வந்து அவர் பாக்குறாரு. அதாவது ஹைபீரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மர வகை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 இருந்து 800 ஆண்டுகள் பழமையான மரமாகவும் பார்க்கப்படுது. இந்த மரம் தான் இந்த உலகத்திலே மிகவும் உயரமான மரமா பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதோட உயரம் கிட்டத்தட்ட 115 மீட்டர் அப்படி சொல்றாங்க. 115 மீட்டர் கிட்டத்தட்ட 380 அடிங்க. 400 அடிக்கு 20 அடி குறைவா இருக்கு. ஸோ 400 அடிக்கு 20 அடி குறைவா இருக்கக்கூடிய இந்த மரம் தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே மிகவும் உயரமான மரமாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட இதோட வயசு எவ்வளவா இருக்கும், 600 வந்து 800 ஆண்டுகள் குறைவா இருக்கும். ஏன்னா இந்த மரம் வந்து இன்னமும் வந்து யாருமே வந்து இந்த மரத்தை போய் யாரும் இன்னும் ஆராய்ச்சி பண்ணல. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மரம் வந்து இன்னும் உயிராவே இருக்கு. இந்த மரத்தை வந்து அதாவது அறுத்தாதான் நாம வந்து அதை கட் பண்ணி எடுத்து பார்த்தாதான் அதோட இது கண்டுபிடிக்க முடியுன்றதுனால அதை யாருமே டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள், ஆராய்ச்சி மையம்லாம் சேர்ந்து அதை பாதுகாப்பு பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளாதான் கலிபோர்னியாவில் இந்த மரம் வந்து இருக்கு. ரெட்வுட் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை சுற்றி இது ஒரு பார்க்கா வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ இந்த ரெட்வுட் நேஷனல் பார்க்ல இருக்கக்கூடிய இந்த மரம் தான். இந்த மரத்துக்கு வச்ச பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கோஸ்ட் ரெட்வுட் அப்படின்னு சொல்லி இந்த மரத்துக்கு வந்து ஒரு பேரை வந்து சூட்டியிருக்காங்க. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களை காட்டிலும் மிகவும் உயரமான மரமாக பார்க்கப்படுது. 380 அடிங்க. இன்னும் பிரமிப்பா இருக்குது. அந்த மரத்தை பார்க்கும் போதே பயங்கர பிரமிப்பு. 380 அடி ஹைட்டுன்னா வானே பொழந்துட்டு போயிருக்கு போல அந்த அளவுக்கு பெரிய மரம் தான் இந்த மரம். உலகத்திலே நாம பார்த்த எல்லா மரத்தை காட்டிலும் இந்த மரம் தான் உயரமான மரம். இயற்கை ஆர்வலரான மைக்கேல் டெய்லர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த மரத்தை கண்டுபிடிக்க முன்னாடி நிறைய மரங்களை கண்டுபிடிச்சது. அந்த மாதிரி தான் உயரமான மரம் அப்படின்னு சொல்லிட்டே வந்தாரு. ஆனா இறுதியா கலிபோர்னியா இருக்கக்கூடிய இந்த மரம், அதாவது 380 அடி ஹைட் இருக்கக்கூடிய இந்த மரம் தான் உலகத்திலே ஹைட்டான மரம். ஸோ கண்டிப்பா இந்த பொது மூலியமா இந்த உலகத்திலே உயரமான மரம் எங்க இருக்கு, எந்த நாட்டுல இருக்கிற தகவல் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அந்த மரத்தோட எல்லா தகவலும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். லைக் பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படுத்த மீண்டும் ஒரு நல்ல பதிவோட நல்ல தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.